இப்போ குறிப்பாக வந்து பிக் பாஸுக்கு பிறகு நீங்கள் வந்து நிறையா நிகழ்ச்சிகளை அவாய்ட் பண்ணிட்டு பாலிடிக்ஸ்குள்ளே போன மாதிரி இருக்கு. என்ன காரணம்? காரணம் சார், எனக்கு ஆரம்பத்துலேருந்தே வந்து இந்த பப்ளிக் சர்வீஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டட் சார். நானே வந்து என்னால் முடிஞ்சது, அதாவது எனக்கு இந்த என் சக்திக்கு இவ்வளோ முடியும் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா, அதில் நான் ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தேன் சார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகளுக்கு நிறையா ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தேன். அப்படியே நான் மாற்றிட்டேன் சார் டோட்டலாக. இல்லை கட்சிக்கு வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடியாவா இல்லை? ஆமாம் சார், அதுக்கு முன்னாடி நான் சோஷியல் இது ஒர்க்கு நிறைய பண்ணிட்டு இருப்பேன் சார். ஏதாவது ஸ்கூலில் ஏதாவது ஹெல்ப் கேட்பாங்க, டக்குன்னு ஒன்றா பண்ணி கொடுப்பேன். ஒரு 50,000த்துக்குள்ளே நம்ம சக்தி சார், அதுக்குள்ளே என்ன பண்ணி கொடுத்துருவேன். அதுக்கு மேலேனா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்மளுக்குன்னு ஒரு இது இருக்குது. அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போதே நிறைய பேர் பாருங்கள். அது இல்லாமல் என்னென்னா, இந்த ஒரு பையன் வந்துட்டு வெட்டிட்டாங்க நம்ம இந்த இதை திருநெல்வேலிக்கு முன்னாடி ஒரு ஊரில். ஆமாம், அப்போ நாங்குநேரிப்பா. அந்த பையன் வந்துட்டு அரசாங்கத்துடைய உதவியோடு படிக்கிறான். அந்த பையனை போய் நான் நேராக பார்த்தேன் சார். அந்த பையன் ஒரு மதிப்பெண்கள் ஏதோ அதிகமாக எடுத்திருக்கான், அது மூலிமா கவர்மெண்ட் பண்ணாங்கன்னொன்னே நான் நேராக போயிட்டேன் சார். நேராக போய் அந்த பையனை பாராட்டிட்டோன்னா இந்த மாதிரி பார்ப்பேன் சார். அப்புறம் 100க்கு 100ல் ஸ்ரீமதினு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை போய் பார்த்தேன் சார். திருவள்ளூரில் தமிழில் 100க்கு 100 எடுத்திருக்காங்க. அவங்கள போய் பார்த்து அவங்கள வந்து ஒரு காலேஜில் சேர்த்து விட்டுட்டு ஃபீஸ் நானே கட்டினேன் சார். அந்த மாதிரி நம்ம சக்தியாக இது பண்ண எனக்கு என்ன ஆச்சுன்னா, அந்த பப்ளிக் சர்வீஸு நமக்கான ஒரு விஷயம் வரும்போது இன்னும் கொஞ்சம், அதாவது ஜென்ரலாக ஒரு பாலாஜி அப்படின்னும் போது அது வேறு விஷயம் சார், ஒரு ஆக்டர் பண்ணுறான்னு. இப்போ நம்மக்கிட்ட ஒரு இது வந்துச்சு, ரெஸ்பான்சிபிலிட்டான ஒரு விஷயம் இருந்துன்னு வச்சிங்களேன், இன்னும் நம்ம வேகமாக ஓடுவோம். அந்த சமயத்தில் தான் தலைவர் கட்சி ஆரம்பிக்கிறார்.